ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே 19ஆம் நூற்றாண்டில் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். இது 3வது வீடியோ. வாங்க பார்க்கலாம். இஸ்லாமிய சீர்திருத்தங்கள், அலிகார் இயக்கம் 1875. சையது அகமது கான். பிறப்பு வந்து டெல்லி. அலிகார் இயக்கம் யார் ஸ்டார்ட் பண்ணுவா? சையது அகமது கான். சையது அகமது கான் எங்கே பிறந்திருக்காருன்னா டெல்லியில் பிறந்திருக்காங்க. சையது அகமது கான் பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தத்கிப் உல் அக்லுக் அப்படின்னு பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல். பத்திரிகை தத்கிப் உல் அக்லக் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல். இதோட கொள்கை என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வி அவர்களிடத்தே பரப்புதல், ஃபர்தா முறை, பலதார மனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து போன்றவற்றோடு தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது. 1864 அறிவியல் கழகம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னும் அமைப்பை ஏற்படுத்தினா ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்ததுனால தான் 1864 அறிவியல் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1864 காஜிப்பூரில் நவீன பள்ளி ஒன்றை நிறுவினார். 1875 அலிகாரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கினார். 1877 முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. இது வந்து 1877 அப்படின்னு 11ல் இருக்குது. 1875 அப்படின்னு 10ல் இருக்குது. பார்த்துக்கோங்க. முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. இது 1920 வந்து பல்கலைக்கழகமாக வந்து இது வளர்ச்சி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. 1886 சையது அகமது கான் ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினார். 1886 சையது அகமது கான் ஆங்கிலேய கீழே கல்வி மாநாட்டை தொடங்கினார். ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷன் கான்ஃபரன்ஸ். ஓகே, அடுத்து இதாக முடிஞ்சிச்சு. சையது அகமது கான் அலிகார் இயக்கம் 1875 எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா டெல்லியில் பிறந்திருப்பாங்க. பத்திரிகை என்ன அப்படின்னா தத்கிப் உல் அக்லக் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்தல். அவங்க 1864 வந்து 1864 அறிவியல் கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செஞ்சுருப்பார். 1864 தான் காஜிப்பூரில் ஒரு நவீன பள்ளியை வந்து நிறுவியிருப்பாங்க. 1875 வந்து அலிகாரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கியிருப்பார். 1877 அது முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றிருக்கும். அது 1920 பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். 1886 சையது அகமது கான் ஆங்கிலோ கீழே கல்வி மாநாட்டை வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து என்ன அப்படின்னா தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் அப்படின்னா பார்த்தோம், மீட்பு இயக்கம் பார்த்தோம். இதோட குறிக்கோள் என்னென்னா, குரானின் தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல், அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிகாத் அப்படின்னா புனித போர் உத்வேகத்தை உயிரோட்டம் உடையதாக வைத்திருப்பது. 2 குறிக்கோள்கள் தியோபந்த் இயக்கத்துக்கு. ஓகேவா. அடுத்து சரண்பூருக்கு அருகே தியோபந்த் என்னும் இடத்தில் முகமது காசிம் நானோதேவி, ரஷீத் அகமத் கங்கோரி அப்படின்னு முஸ்லிம் சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதா எது அப்படின்னா இந்த தியோபந்த் இயக்கம். சரண்பூருக்கு அருகே தியோபந்த் என்னும் இடத்துல தான் முகமது காசிம் நானோதேவியும் ரஷீத் அகமத் கங்கோரியும். இந்த 1866 உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவியிருப்பாங்க. இஸ்லாம் மதம் வந்து அந்த பள்ளியில் வந்து இஸ்லாம் மதம் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. தியோபந்த் பள்ளி வந்து 1885 ஐஎன்சி உருவாக்கப்பட்டதை வந்து வரவேற்றிருக்காங்க. அந்த 1888 சையது அகமது கானுடைய அமைப்புகளுக்கு வந்து இவங்க எதிர்ப்பு வந்து காமிச்சிருக்காங்க. சமய ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க. இது என்ன இதுக்கு அப்படின்னா த யூனிட்டர் பேட்ரியாட்டிக் அசோசியேஷனும் த முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷனுக்கும் இந்த 1888 வந்து எதிர்ப்பு சமய ஆணையம் பிறப்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னா தியோபந்த் உலோமாக்கள். அந்த மௌலானா முகமது உல் ஹசான் வந்து தியோபந்தின் புதிய தலைவர் ஆகிறாங்க. இவரோட தலைமையில தான் ஜமைத் உல் உலோமா அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து உருவாக்கிறது. அது என்ன அப்படின்னா இறையாளர்களின் அவை அப்படின்னு சொல்கிறாங்க. வாலி அல்லா அப்படின்னா சிந்தனை பள்ளியை சேர்ந்த இறையியலாளர்கள். 1867 தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்றை நிறுவப்பட்டது. இதில் முக்கியமானவர் யாருன்னா முகமது காசிம் நானோதேவி. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா தியோபந்த் இயக்கம், மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட குறிக்கோள் 2 இருக்குது.
ஹாதிஸ் ஒன்று, ஜிகாத் ஒன்று. ஹாதிஸ் ஒன்று, ஜிகாத் ஒன்று. சரண்பூரில் அருகே தியோபந்தில் தான் இந்த தியோபந்த் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யார் யாருன்னா முகமது காசிம் நானோவதியும் ரஷீத் அகமத் கங்கூரியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1866 உத்தரப்பிரதேசத்தில் சகரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே கல்வி வந்து என்ன மொழியாக இருக்குது அப்படின்னா இஸ்லாம் மதமாக தான் கற்றுக் கொடுக்குறாங்க. தியோபந்த் பள்ளி வந்து 1885 வந்து ஐஎன்சி உருவாக்கப்பட்டது வந்து வரவேற்றிருக்காங்க. 1888 வந்து சையது அகமது கானோட 2 அமைப்பை வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு வந்து சமய ஆணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. எது அப்படின்னா த யுனைடெட் பேட்ரியாட்டிக் அசோசியேஷனும் த முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் அசோசியேஷனுக்கும். அப்போ தியோபந்தோட புதிய தலைவராக யார் வரனா மௌலானா முகமது உல் ஹசன் வராரு. அவர் தான் புதிய தலைவராக இருக்காங்க. அவரோட தலைமையில் தான் என்ன அப்படின்னா ஜமைத் உல் உலோமா அப்படின்னு இறையியலாளரோட அவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வாலியல்லா அப்படின்னு சிந்தனை பள்ளியை சேர்ந்த இறையியலாளர்கள் 1867 வந்து தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எங்கே அப்படின்னா இதில் முக்கியமானவை யார் அப்படின்னா முகமது காசிம் நானோவதி. அகமதியா இயக்கம் 1889 மிர்சா குலாம் அகமது. அகமதியா இயக்கம் 1889 மிர்சா குலாம் அகமது தன்னை ஒரு தீர்க்கதரிசி என கூறினார். நட்வத் அல் உலோமா அப்படின்னா 1894 லக்னோவில் சிப்லி நுமானி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நட்வத் அல் உலோமா 1894 லக்னோவில் சிப்லி நுமானி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பீரங்கி மஹால் அப்படின்னா லக்னோவில் பீரங்கி மஹாலில் உருவானதான் இந்த பீரங்கி மஹால்ன்ற ஒரு அமைப்பு. இது என்ன அப்படின்னா பள்ளி சூப்பியத்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது. பீரங்கி மஹால் லக்னோவில் பீரங்கி மஹால் உருவானது பள்ளி சூப்பியத்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.